ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெக்கரீனா கேம் பிளே தான் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிராஃபிக்ஸோடு இருக்க செமையான கேம் கைஸ். இந்த கேமில் இன்றைக்கி நம்ம ப்ரொமோ கோட்ஸை இருக்கிற எல்லா ப்ரொமோ கோட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 3 ப்ரொமோ கோட்ஸ் தான் கைஸ் வேலிடில் இருக்குது. அந்த 3 ப்ரொமோ கோட்ஸும் என்னென்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், 3 ப்ரொமோ கோட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். எல்லாமே கேப்ஸ் தான் கைஸ். ஹாலிடே மெக் தான் கைஸ் ஃபஸ்ட்டு ப்ரோமோ கோட். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேமர் தாங்க செகண்ட் ப்ரோமோ கோட். தேர்ட் ப்ரோமோ கோட சொல்லி அதுக்கும் மிட் கேம் கிஃப்ட் கைஸ். அதுதான் அடுத்த ப்ரோமோ கோட். இந்த 3 ப்ரோமோ கோடை இப்போதைக்கு வேலிடில் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். என்ன ரிவார்ட்ஸ்னால் இப்போ பாருங்கள், சில டைம்ஸில் மெக்கு கிடைக்கும், சில டைம்ஸில் இந்த மாதிரி ஏ காயின்ஸ்னு இருக்கும் பாருங்கள், 836ன்னு இருக்கும்ல மேலே, அதான் கைஸ் கிடைக்கும். சில டைம்ஸில் கிரெடிட்ஸ் கிடைக்கும், சில டைம்ஸில் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், சில டைம்ஸில் நிறைய கிடைக்கும் கைஸ். ஸ்கின் கூட கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோமோ கோட் தான் கைஸ் போட முடியும். ஒரே ப்ரோமோ கோட் 2 நாள் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆகும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் இன்னும் ஒரு ப்ரோமோ கோடு தான் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். அந்த ஒரு ப்ரோமோ கோடு என்னென்னு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஒரே நாளில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, யூ ஆல்ரெடி ரீச் டோன்ட் ட்ரை அகைன் அப்படின்னு போட்டுருங்க. இன்றைக்கோட இது முடிஞ்சிச்சு கைஸ். அதாவது நாளைக்கு தான் நம்ம விளாட முடியும், நாளைக்கு தான் அதை பண்ண முடியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு மெக்கரினா முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரோமோ கோட்ஸ் போடலாம். மெக்கரினா இப்போ தான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறீங்கன்றவங்க இந்த ப்ரோமோ கோட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மெக்கரினான்ற கேம் வந்து பார்த்திங்கன்னா மெக்குக்கு நடுவில் நடக்கிற ஃபைட்டு, அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து இருக்கும். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெக்ஸ் இருக்கும். அந்த எல்லா மெக்கையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே இருக்கிற எல்லா மெக்கும் தான் இப்போதைக்கு, ஏதாவது இந்த கேமில் இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லை சில ரேர் மெக்கும் இருக்கும், இல்லை சில காஸ்ட்லியான மெக்கும் இருக்கும். அந்த மெக்கெல்லாம் நம்ம எப்படி பொறுமையாக வாங்குறோமோன்றது தாங்க இந்த கேமோட இது. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நான் 836 ஏ காயின்ஸ் வச்சுருக்கேன். 836 ஏ காயின் வச்சு நான் என்ன வாங்க போகிறேன்னா கார்டியன்ன்ற ஒரு மெக்கை தாங்க வாங்க போகிறேன். இந்த மெக்கு வந்து பார்த்திங்கன்னா செமையான மெக்கு. ஷேடோன்ற மெக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து அதுவும் அதே தான், ஆனால் அதோட எஜிலிட்டின்னு ஒன்று இருக்கும் கைஸ், ஸ்லெத்துன்னு. அது வேஸ்ட்டு கைஸ். அது என்ன பண்ணோன்னா அதால் மற்றவங்கள சுட முடியும், ஆனால் மற்றவங்களால அதை ஷூட் பண்ணாலும் எதுவும் ஆகாது அதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 8 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எபிலிட்டி டியூரேஷன் 12 செகண்ட்ஸ் தான் கைஸ். அது வர்றதுக்கே 8 செகண்ட் அந்த மாதிரி நிறைய ஆகும் கைஸ். இதை பாருங்கள், இது 15 செகண்ட் 16 மீட்டர் சிஸ்டம் கிராஷ் ரேஞ்ச் 30 மீட்டர். இது சிஸ்டம் கிராஷ் கைஸ். இதோட எபிலிட்டி இதை வச்சு சிஸ்டம் கிராஷ் பண்ணி அந்த மெக்கை ஈஸியாக அவுட் பண்ணிட முடியும். வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்ன மெக்கு இருக்குது, அந்த மெக்குக்கு நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டிடுறேன். பேரகானுக்கு வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா பிளாஸ்மா கேனன் 4 ஆர்ச்சனஸ். இது நான் ஒரு ரொம்ப ரேரான மெக் கைஸ். நான் எல்லாம் ஜெயிச்சேன்னா ஒரு ஈவெண்ட்டில் தான் கைஸ் ஜெயித்தேன். இதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா ப்ளஸ் கேனனைட். ஸ்லிங்ஷாட்டுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா ஜெவல் ட்ராக் 4. ஏரிஸ்க்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா ஃப்ராக்மெண்ட் கன் 6. அப்புறமா இல்லை பைலட்னு ஒரு விஷயம் இருக்குது. பைலட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து ஏரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்குன்னு ஒருத்தனை வச்சுருக்கேன். ஸ்லிங்ஷாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்சன்னு ஒருத்தனை வச்சுருக்கேன், ஒரு பொண்ணு வச்சுருக்கேன். அப்புறமா ரெட்டுன்னு ஒரு பொண்ணு வச்சுருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலட்டும் ஒரு விதமான இதில் நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ பீம்னா வந்து அதுக்கு ஒரு பைலட்டு இருங்க. இப்போ இது வந்து பீமாக அசால்ட்டாக நம்ம பார்த்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா இது அசால்ட்டு, பீம் கிடையாது. அப்போ நம்ம ஒரு அசால்ட் பைலட்டை நம்ம இப்போ வாங்கியானோம். அசால்ட் பைலட் இருக்காங்களா நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். அசால்ட் பைலட் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஒரே ஒரு மெக்குக்கு மட்டும் பைலட் தேவைப்படுது. அந்த மெக்குக்கூட பைலட்டை நம்ம இப்போ கிடச்சிச்சுன்னா நம்ம அதை வாங்கிடலாம். இப்போ கைடடில் யாராச்சும் இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா க்ளோஸ் குவார்ட்டரில் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் குவார்ட்டர் தான் நினைக்கிறேன். இல்லை, இது க்ளோஸ் குவார்ட்டரில் இப்போதைக்கு அதில் இருக்கிற 3 மெக்கில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் குவார்ட்டரில் பாருங்கள், இது கைடட் தான் இருக்குது. ஓகே, அதை விடுங்க கைஸ். இப்போ இதுக்கு வரலாம். இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம பார்க்கலாம். வெளியே முன்னாடி வருவோம். இப்போ இதுக்கு நம்ம பார்க்கலாம் இது என்ன இதுன்னு.
இது மிசைலுக்கு கரெக்டான பைலட் தாங்க நான் வச்சுருக்கேன் பாருங்கள். மிசைல்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கு நம்ம வைக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட் தான். அப்போ நம்மளுக்கு அசால்ட் இல்லை அப்படின்னா நம்ம எதையாச்சும் ஒன்று மாற்றணும். சரி பரவாயில்ல கைஸ், நம்ம ஒரு பைலட்டை வாங்கி வச்சுருவோம். நம்மளுக்கு எது பவர்ஃபுல்லாக அவனை வச்சிடலாம் கைஸ். நம்ம 3%, இவ 3%, இவ 3%, எல்லாமே 3% தாங்க இது இருக்குது. ஓகே கைஸ், இவன் பார்க்க நல்லா இல்லை. ஆனால் இவர் ஸ்னைப்பர் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் கைடட் யூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ தட் நம்ம கைடட் வாங்கிடலாம் கைஸ். ஓகே, இந்த பைலட்டுக்கு இதை போட்டுடலாம். கைடன்ற ஒரு எல்லாமே இதுக்கு போட்டுடலாம் கைஸ். கைடட் எங்கன்னு தெரில. கைடட் மெக்க கைஸ், அந்த பொண்ணு காணும் கைஸ். அதை நான் எதில் வாங்கினோன்னா அதுலேயே அது வந்து சேர்ந்துருச்சு கைஸ். சரி ஓகே, அதை எடுத்துடலாம் கைஸ். நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போட்டுடலாம். அதை நம்மளுக்கு இதுக்கு ஸ்பார்க்கு தான் கைஸ் நான் வைப்பேன். அதாவது இதுக்கு இதெல்லாம் வைப்பேன், அதுக்கு ஸ்பார்க் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸ்பார்க் ஒன்று வைக்கலை, அவ்வளோதான் கைஸ். எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ 4 கிட்ட இருக்கேன். இன்னும் ஒன்று அன்லாக் பண்ணல. அதுக்கு நான் முக்கியமான காரணம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதான் கைஸ் அந்த இது. அதுக்கு இருக்கிற வரைக்கும் நான் அதை அன்லாக் பண்ண மாட்டேன். அந்த கார்டியனை எப்படியாச்சும் வாங்குவேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு பேட்டில் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஷ் அதான் கைஸ் நம்ம இப்போ பேட்டில் பண்ண போகிறோம். இந்த ஒரு பேட்டில் முடித்தோடனே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த பேட்டில் நான் எப்படி விளையாடணும்னு காட்டுறேன். கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ், அதுக்கு மேலே அதுவே ஸ்டார்ட் ஆகிடும் கைஸ். ஓகே, கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்லிங் ஷாட் வச்சு ஆடலாம். பாருங்க, நம்ம டீம் வச்சுருவாங்களாம். பாருங்கள், ராக் 03ன்னு ஒருத்தர் இருக்கான். அவனை நம்ம டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட் பண்ணலாம் கைஸ். அவன் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் லாக்னா இல்லை இந்த மாதிரி பீகை பாருங்களேன் மேப்பில். அது வந்து ஒயிட் கலரில் தானே கைஸ் இருக்கும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறனால அதுக்கு வந்து யார் டீமுமே இல்லை. அது யாராச்சும் ஒருத்தவங்களோட டீமில் இருக்கணும். யாராச்சும் ஒருத்தவங்களோட டீமுக்கு அது போனோம். யார்கிட்ட அது 3மே நம்ம எடுத்துட்டோன்னா ஜெயிப்போன்னு கிடையாது கைஸ். அங்கே பாருங்களேன், பிரணவ்னு பேர் வச்சுட்டு ஒருத்தர் இருக்காங்க கைஸ். என் பேர் தான் பிரணவ், ஆனால் அங்கே ஒருத்தர் பிரணவ்னு பேர் வச்சுட்டு ஒருத்தர் இருக்கான். ஆனால் நான் இல்லை ட்ராக் வச்சு தான் வச்சுருக்கேன். சரி ஓகே கைஸ். ஓகே, அவனை நம்ம கண்டிப்பாக போட்டே ஆனோம். அவன் என்ன பெரிய ஆளாக நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். அவன் பக்கத்தில் வரான் கைஸ். நான் தப்பிச்சு ஓட போகிறேன். ஏன்னா அவன்கிட்ட இருக்க மெக்கா அந்த மாதிரி ஒரு அந்த மெக்கை என்கிட்டையும் இருக்குது. அந்த பிரணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டு போயிடுச்சு. இதுக்கப்புறமா அந்த பிரணவை நான் அவுட் பண்ணிவிடுவேன் கைஸ். அந்த பிரணவை டார்கெட் வச்சு நம்ம போடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஏரிஸோட பவர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டி கோஃபிக்னு ஒரு பையன் நம்மளை போட்டான். ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபிட்டி கோஃபிக்கை நம்ம கண்டுபிடிச்சி போடுறது தான் நம்ம வேலை. இது பாருங்கள், அந்த பிரணவ் இங்கே தான் இருக்கான் கைஸ். இதுக்கப்புறம் நான் அவனை சும்மா வர போகிறது இல்லை. ஃபிட்டி கோஃபிக் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவனை தான் கைஸ் நான் போட போகிறேன். ஃபிட்டி கோஃபிக் முன்னாடி தான் இருக்கான் பாருங்கள் கைஸ். இப்போ அவன் என்ன ஆப்புறான்னு திருப்பி யாராச்சும் போரட்டுமே. ஃபிட்டி கோஃபிக்னு பேர். அவன் வேறு மெக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க கைஸ். அவன் அப்போ வரும்போது நான் அவன் பார்த்துக்கிறேன். பிரணவ் தாங்க கைஸ் நம்ம போய் போட போகிறோம். பாருங்கள் கைஸ், அவன் ஒளிஞ்சிக்கிறான் கைஸ். ஓ கரெக்டாக அப்போ தான் கைஸ் நம்மளுக்கு புல்லட்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஆக்ஷனஸ் ஒரு ரேர் மெக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குன்னு சொன்னல. அது ஸ்லிங் ஷாட்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஸ்பீடாக போய் சொல்கிறது தான். அதை ஸ்பீடாக அப்படியே போடுறது தான் கைஸ் அதோட இது. பக்கத்தில் அது வந்து ஒரு மாதிரி ஸ்பீடு. அதனால தான் கைஸ் அதை வச்சுருந்தேன். ஏன்னா அது புல்லட் சேஞ்ச் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நான் அந்த பிரணவ் போட்டேன் கைஸ். அந்த பிரணவ்னு பேர் வச்சு நான் போட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்து போய் தேடலாம் கைஸ். இங்கே பாருங்கள், இதான் பியூமாவோட எபிலிட்டி. பியூமா நான் வச்சிடல, ஏன்னா நான் அதுக்கு பதிலாக தான் ஜிகர் நெட்னு ஒன்று வாங்கினேன். ஆனால் நான் இப்போ இதுலேயே வச்சிடல. அந்த பிரணவ் திருப்பி நான் போட போகிறேன் கைஸ். பிரணவ் கில்டு 2 பார்த்தீங்கல்ல. வேணுமே நிறைய வாட்டி போட்டேன். கண்டிப்பாக வருவான். அதுக்கு முன்னாடி இவனை போடலாம் கைஸ். ஆர்ஓ கைஸ், அவன் ஸ்னைப்பர் கன் வச்சுருக்கான். அதனால தான் அவன் இப்படி பண்ணுறான். அதுக்குள்ளே நம்ம அவனை போட்டோம்.
பாருங்கள் யார் டாப்பில் இருக்கா, நம்ம தான் டாப்பில் இருக்கோம். ஆனால் இந்த கேமை பொறுத்த அதாவது யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கானா அந்த டீம் தான் எடுத்திருக்கு கைஸ். ஸ்ட்ரால் ஃபேஸ்னுன்ற ஒருத்தனை நம்ம போட்டானோ இப்போ 51 தாங்க நம்ம வச்சுருக்கோம். அவங்க பாருங்கள் 75 வச்சுருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் நம்ம தோக்கடிச்சானோ. இங்கே ஒருத்தன் ஃபிட் ஆஃப் ஃபிக் இவன் தாங்க சார் ரொம்ப நேரமாக போட்டு கடுப்பேற்றிட்டு இருந்தான். அவனை கண்டிப்பாக போடுவேன். பாருங்கள் திருப்பி அந்த பிரணவ் யாரையோ போட்டாங்க பாருங்கள். அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ராக்கோத் கைஸ். அதுக்குள்ளே நம்மளை யாரோ போடுறாங்க கைஸ். ட்ரால் ஃபேஸுன்னு ஒருத்தர் நம்மளை ஏற்கனவே போட்டிருப்போம் கைஸ். அவன் தான் கைஸ் நம்மளை இப்போ போட்டுருக்கு கடுப்பாய் போடுறான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் நம்ம ராக் 3 போட்டுருவோம். பெரிய ஆள் மாதிரி எனக்கு தெரியுறாங்க. அவனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் ஃபேஸிங்க தான் நிற்கிறான். அவன் நிற்கட்டும், அவன் எதுவும் பண்ண போகிறதில்ல. அவன் வந்தானா நான் பார்த்தேன் கைஸ். அங்கே ஒருத்தனுக்கு ரொம்ப கம்மியான லைஃப் இருக்குது கைஸ். அவனை போய் காப்பாற்றியே தான் ஆகணும் கைஸ். கைஸ் கைஸ் நம்மளுக்கும் கொஞ்சம் நமக்கு தெரியாமல் அங்கே போயிட்டோம் கைஸ். தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கோம் நம்ம. கைஸ் நம்மளுக்கு ஏன் ஒன்று ட்ரண்ட்டு வரலான்னு தெரியல. வந்துடுச்சு கைஸ். அது ட்ரம்ப் என்ன பண்ணோன்னா நம்ம கூட சேர்ந்து ஷூட் பண்ணுவோம் கைஸ். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் இந்த இதோட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரண்ட்டு தான் எல்லாம் போட்டிருக்கு கைஸ். இந்த மாதிரி நம்ம சும்மா நின்றுக்கிட்டு இருந்தாலே அந்த ட்ரண்ட்டு போட்டோம். ட்ரண்ட்டுக்குன்னு ஒரு கூல் டவுன் டைம்னு ஒன்று இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம நல்லா தான் ஆடிருப்போம். இருந்தாலும் நம்ம எம்பிபியில் கைஸ் பிரணவ் நம்ம எத்தனை வாடி போனால் அவன் எம்பிபி ஆகிட்டாங்க கைஸ். நம்ம செகண்டில் வந்துட்டாங்க கைஸ். ஆனால் அவன் நிறைய வாடி போட்டேன். இந்த கேமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கைஸ். நம்ம டீம் தோற்றாலும் யார் நல்லா ஆடினாங்களோ அவங்கள தான் கைஸ் எம்பிபியாக காட்டும். எங்கள் டீம் தோற்றுச்சு, ஆனால் நான் நல்லா ஆடினால அது எம்பிபியாக கிடுச்சு கைஸ். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். பாய்.